வீடியோல நம்ம அழகான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். அடிப்படை உரிமைகள்னா என்ன? நம்மளுடைய உரிமைகள் மீறப்படும் போது அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு உரிமைகள் தரல. அதனால நம்ம நீதிமன்றத்தின் மூலமா அந்த உரிமைகளை கேட்டு வாங்குறோம். இது பார்ட் 3ல இருக்கு. அப்போ பகுதி 3ல இல்லாத சில உரிமைகள் இருக்கு. அது அடிப்படை உரிமைகள்னு வைக்கல. அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பினுடைய வேறு பகுதிகளில் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரத்து 265 அது எந்த பகுதியில வருது அப்படின்னா பகுதி 12ல வருது. என்ன சொல்லுது அப்படின்னா வரி, அதாவது டாக்ஸ், வரியை பத்தி சொல்லுது. என்ன வரி அப்படின்னா அத்தாரிட்டி ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் மூலமாக மட்டுமே வரி விதிக்க முடியும், வேற எப்படியும் வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது அதே பார்ட் 12ல 300A இது என்ன சொல்லுது அப்படின்னா சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொல்லுது. அரசினால் மட்டுமே ஒருத்தருடைய சொத்துரிமை இழக்கப்படுமே தவிர வேறு எந்த காரணம் கொண்டு அவரால் சொத்துரிமை இழக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு காலத்துல எங்க இருந்துச்சு அப்படின்னா அடிப்படை உரிமைகள்ல இருந்துச்சு. ஆர்டிகிள் 31ல இருந்துச்சு. 44வது சட்ட திருத்தம் 1978 மூலமா இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த பகுதி 3ல 301 அப்படின்னு பத்தி சொல்லுது. அதாவது ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வணிகம் மற்றும் வாணிபம் பத்தி சொல்லுது. இதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ நான் ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போறது, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நாடு விட்டு நாடு பண்ணக்கூடிய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த வணிக உரிமை அப்படிங்கிறது சரத்து 301ல இருக்கு. அதுக்கப்புறம் 326 பகுதி 15ல இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும், யூனிவர்சல் அடால்ட் பிரான்ச்சைஸ், அதாவது வயதுக்கு வந்தோர் வாக்குரிமை. ஒருத்தருக்கு ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் 18 வயதை பூர்த்தி அடைந்தவராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு லோக்சபா மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல்கள்ல வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற உரிமையை கொடுக்கக்கூடியதான் இந்த 4 ஆர்டிகிளும் முக்கியமான விஷயத்தை சொல்லுது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்ல, மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கு. அதாவது அடிப்படை உரிமைகள் அல்லாத உரிமைகளா இருக்கு. இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை அல்லாத உரிமைகளுக்கும் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா அடிப்படை அல்லாத உரிமை அப்படிங்கிறது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை அல்லாத உரிமைகள் வந்து உங்களுக்கு ஆர்டிகிள் 32 மூலமா அதை பயன்படுத்த இயலாது. ஏன்னா ஆர்டிகிள் 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்பு தீர்வு பத்தி சொல்லுது. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ இந்த உரிமைகள் நமக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல பாதிக்கப்பட்ட நபர் மாநில உயர் நீதிமன்றத்தை அணுகல் வேண்டும், பின்னரே உச்ச நீதிமன்றத்தை அணுகல் வேண்டும். நன்றி.